ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது மணியில் எம்ப்ராய்ட்ரி பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இதை பாருங்கள், இது உங்களுக்கு சின்ன பிட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கையில் கூட போடலாம். இது பாருங்கள், கையில் சென்ட்ரு பாகத்தில் போடலாம், இல்லை கை ஓரங்களில் பார்டர் மாதிரி வச்சு போடலாம், கழுத்துக்கு போடலாம், முதுகில் போடலாம், நம்ம விருப்பமான இடத்துல போடலாம், குழந்தைங்க ஃப்ராக்கில் போடலாம். அழகாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள் நூல், சாதா நூல் வச்சுக்கலாம், இல்லை எம்ப்ராய்டரி நூல் வச்சுக்கலாம், இல்லைன்னாக்கா உள்ளன் நூல் கூட வச்சுக்கலாம். நான் அது இல்லாமல் மணி பாருங்கள், ஷைனிங் மணி, எந்த மணி வேணால் வச்சுக்கலாம். கத்திரிக்கோல், அந்த சீட்ஸ் மதிக்கிற மணி கூட வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பெரிய மணி, அதை விட கொஞ்சம் பெரிய மணி வேறு கூட கோத்துக்கணும். இப்போ நான் சாதா நூல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக பெரிய மணியும் எடுத்திருக்கேன். இதை எப்படி கோக்கணுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல 5 மணி கோத்துக்கணும். இது போல் பெரிய மணி 5 கோத்துக்கணும். நான் ஷைனிங் மணி தான் இதில் கோத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக பெரிய மணி கோத்துங்கிறேன். நம்மளுக்கு விருப்பமான கலர்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ 5 மணி கோத்தாச்சு இல்லைங்களா, இந்த 5 மணியும் ரவுண்டாக முடி போட்டு அந்த முனையை கட் பண்ணிவிட்டு ஒரே நூலாக வச்சுக்கலாம். ஏன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இது போல் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், முனை கட் பண்ணிவிட்டு ஒரே நூல் மட்டும் வச்சுருக்கேன். அதில் ப்ளூ கலர் கோத்துருக்கேன். ப்ளூ கலர் கோத்துட்டு இதுக்கு எதிர் சைடில் மணி கோக்கணும். மணி இருக்குது இல்லைங்களா, ஒயிட் மணி, அதில் கோத்துட்டாக்கா அந்த ஒயிட்டுக்கு மேலே அந்த 2 மணி வந்துடும். அதுபோல் 5 மணிக்கும் நம்ம கோத்துடணும். கோத்துட்டு காட்டுறேன். இப்போ மணி கோத்துட்டு இதோட ஆப்போசிட்டில் பாருங்க, அந்த 2 மணி கோத்தோடனே அந்த மணி கோத்தோம் இல்லைங்களா, பக்கத்து மணியில் கோத்துட்டு அதுக்கப்புறம் 2 ப்ளூ மணி கோத்துடணும். கோத்துட்டு மறுபடியும் இந்த பண்ணாக்கா அப்படியே ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ அடுத்த மணியில் வேறு கோக்கணும். கோத்துட்டு திருப்பி அந்த ப்ளூ கலர் கோத்தா அந்த ரவுண்ட் உங்களுக்கு இடைவெளி விட்டு வரும். இது பாருங்கள், 5 மணிலையும் 5 இது கோத்தாச்சு. இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா, அதில் கோத்து நூலை கட் பண்ணாமே அப்படியே கோக்கலாம். நமக்கு விருப்பமான ஷைனிங் மணி கோக்கலாம். இப்போ நான் ஷைனிங் மணி தான் சின்ன சைஸ் கோத்துருக்கேன். கோத்துட்டு இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா, இதில் கோத்துடணும். கோத்துட்டு அது மேலே ஒரு மணி நிற்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம டைட்டாக போடணும். டொயின் நூல் எதில் வேணால் போடலாம். அது இல்லாமல் சாரீஸுங்களுக்கும் போடலாம், குழந்தைங்க ஃப்ராக்கு, ப்ளவுஸுக்கு கடையிலே ரெடிமேடாக இருக்கும். அதுங்களை விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு போட்டால் இன்னும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். மொத்தத்தையும் போட்டு காமிச்சிட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இதை கோத்துட்டேன். இப்போ அடுத்த மணியில் கோக்கிறதுக்கு இந்த ஒயிட் மணி இருக்குது இல்லைங்களா, இதில் கோத்துட்டு அதாவது அந்த பேஸ் அடியில் இருக்க மணிலேயே கோத்துட்டு இப்போ அடுத்த ஒயிட்லேயும் கோத்தணும். கோத்துட்டு இந்த ப்ளூ இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளூவில் கோக்கணும். நம்ம ஸ்டிப்பாக இருக்க நூல் எதுனா ஒன்று கோத்தா கூட ஆறாமல் இருக்கும் ரொம்ப நாள். இப்போ கோத்துட்டு இப்போ இந்த ப்ளூவில் கோத்துட்டு இந்த ஒயிட்டில் கோத்துட்டு அப்படியே முடி போட வேண்டியது தான். இது நம்மளே செஞ்சால் நம்ம செஞ்சோன்ற சந்தோஷம் இருக்கும். ஷைனிங் மணி நம்ம விருப்பமான ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலருங்களில் மணி வாங்கி கோத்துக்கலாம்.
இப்போ இந்த சந்தில் விட்டு அப்படியே முடி மாதிரி சாதா நம்ம நாட் போடுற மாதிரியே போட்டு விட்டால் தெரியாது. வேணால் நம்ம 2-3 முடி கூட போட்டுக்கலாம். அதே இடத்துலையே ஹோல்ஸ்லேயே கொடுத்துட்டு இதை வந்து ப்ளவுஸில் அப்படியே பேட்ச் வச்சு ப்ளவுஸில் கையில் முதுகில் அந்த மாதிரி எடுத்துனா சாதா நூலில் மெல்லிசாக போட்டதுனால உங்களுக்கு லூஸாக தெரியுது. நீங்கள் தடிப்பாக நூல் போட்டு கூட செய்யலாம். இது ஷைனிங் மணிலே போட்டது, சீட்ஸ் மணியில். இது பெரிய மணியில் உங்களுக்காக பெருசாக போட்டு காமிச்சேன். இது வந்து சாரீஸ்களுக்கும் வைக்கலாம். அங்கங்கே டிசைன் மாதிரி ப்ளவுஸில் கையில் கழுத்தில் முதுபாகம் எங்கே வேணாலும் நம்ம வச்சின்னா அழகாக இருக்கும். குழந்தைங்க ஃப்ராக்லேயும் வைக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.